பிரதமர் இப்படி போகிறார் என்று தெரிந்தவுடனேயே சட்டமன்றத்தை ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து கோரிக்கை வைத்தார். அதற்கு பிறகும் இன்றைக்கு பிரதமர் போன வேகத்தில் வந்திருக்கிறாரே தவிர நம்முடைய பிரச்சனை முடியவில்லை, தீரவில்லை. பிரதமர் தன்னுடைய கடமையை ஆற்ற தவறினாலும் முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர்கள் தன்னுடைய கடமையை உணர்ந்து இன்று மீண்டும் ஒரு தனி தீர்மானத்தை 110 விதியின் கீழ் கொண்டு வந்து மீனவர்களுக்கு தன்னுடைய அதிகாரத்துக்குட்பட்டு என்னென்ன செய்ய முடியும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். நம்முடைய மீனவர்கள் இலங்கைக்கு சென்று, இலங்கை கடற்கரைக்கு சென்று நம்முடைய மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையாலும் கடற்கொள்ளையர்களாலும் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது அதை வாங்கி கொண்டு வருகிறார்கள், தாக்குதலை வாங்கி கொண்டு வருகிறார்கள். திருப்பி தாக்குவதற்கு வலிமையற்றவர்கள் அல்ல அவர்கள். அலையோடும் இயற்கை சீற்றத்தோடும் புயலோடும் போராடக்கூடியவர்களுக்கு அந்த தாக்குதல் நடத்தக்கூடியவர்களை திருப்பி தாக்க தெரியாதா என்றால் திருப்பி தாக்க தெரியும். ஆனால் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவர்கள் அந்த அடியை வாங்கி கொண்டு திரும்பி வருகிறார்கள். இந்த எதிர்வினையை அரசு செய்ய வேண்டும் என்று அவர்கள் வருகிறார்கள். நம் அரசின் மீது நம்பிக்கை வைத்து, நம்முடைய பிரதமர் மீது நம்பிக்கை வைத்து, நம்முடைய நாட்டின் மீது நம்பிக்கை வைத்து, நம்முடைய கடற்படையின் மீது நம்பிக்கை வைத்து அடியை வாங்கி கொண்டு பொருளை பறிகொடுத்து விட்டு சேதத்தை உள்வாங்கிக் கொண்டு துப்பாக்கி சூடை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் வருகிறார்கள், நிற்கதியாக வருகிறார்கள். அப்போ பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது யார்? ஒரு முதலமைச்சரால் அதை செய்ய முடியுமா? 2 நாட்டுக்கும் இடையிலான பிரச்சனையில ஒரு முதலமைச்சர் தீர்வு கொடுக்க முடியுமானா முடியாது. பிரதமர் தான் கொடுக்க முடியும். இலங்கை அதிபரோடு போய் நம்முடைய முதலமைச்சர் பேச முடியுமா? முடியாது. பிரதமர் தான் பேச முடியும். அப்ப அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு. அந்த அதிகாரம் நம்முடைய முதலமைச்சரிடம் இருந்தால் இவர் தீர்வு கொடுப்பார். ஆனால் அதிகாரம் இல்ல. என்ன அதிகாரம் இருக்கு? நலத்திட்டங்கள் தான் செய்ய முடியும். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.